ஹை ஏன் ஸ்குவாடு நான் தான் உங்கள் அக்கௌண்ட் எல்லோரும் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏன் ஸ்குவாடு 2 நாளாக ஷார்ட்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் ரிப்பேர் ஆகி சரியான ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. நம்ம ஃபோன் ரிப்பேர் ஆகி எல்லாம் அந்த ரீஷார்ட் காட்டின்னு இருந்துச்சு, எடுத்துகிட்டு போய் ஸ்டோரில் காட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு இப்போ தான் வந்து இறங்குறேன். எங்கே இருக்கிறேன்னா வாணியம்படியில் இருக்கிறேங்க ஏன் ஸ்குவாடு. ஐயோ இது பாருங்களா, பின்னாடி தெரியுது உங்களுக்கு. அவங்க தூங்கிங்கிறது பார்த்தா நம்ம டெல்லி சீரீஸில் எதுவுமே இல்லாமல் போய் தூங்கணும் இல்லைங்க ரயில்வே ஸ்டேஷனில், அந்த ஒரு ஞாபகம் வருது. அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். பாவம் இல்லைங்க நிஜமானோ. ஆனால் அவங்க இந்த மாதிரி வாழ்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க என் ஸ்குவாடு. சரி நம்ம சொல்ல வந்த இதே மறந்துட்டோம். என்னென்னா இப்போ தான் என் ஸ்குவாடு வந்து பஸ்ஸில் இருந்து இறங்குனேன். எங்கன்னா போய் ஃபோன் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். சரி அப்படியே வந்து இறங்குனேன். ஒரு நம்ம வாணியம்படியில் இருக்குது இல்லைங்க, நம்ம வாணியம்படியில் வந்து மிட் நைட் பிரியாணியில் நைட் பிரியாணின்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது வந்து ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆகுது. சரி இது போய் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அப்படிலாம் வந்துச்சுன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அப்படின்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன், அவர் வருவார் முன்னாடி. அவர் கூட அப்படியே ஏறி போகலாம். அவர்கிட்ட சொல்லலை போய் பிரியாணி சாப்பிட போகலான்னு சொல்லலாங்க சார். சரி அப்படியே நம்ம போகலாம், அங்கே போய் என்ன கண்டினியூ பண்ணிக்கலாம், பிரியாணி சாப்பிட்லாங்க. நைட் பிரியாணி ரொம்ப நாளாக நம்ம வாணியம்படியில் இப்போ ரொம்ப நாள் எல்லாம் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக ஃபேமஸ் ஆகிட்டு வந்துருக்குது. நம்ம வாணியம்படியில் நம்ம காலேஜுக்கு பின்னாடி அப்படியே பெருமாள் பேட்டைன்னு அந்த அங்கே வந்து நைட் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. காலேஜ் போயிட்டு அப்படியே ஃபோன் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து இறங்குனாங்க. இப்போ சரி இங்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, சரி இங்கேயே ஸ்டே பண்ணிடலான்னு அப்படியே வந்துருக்குறோம். அப்படியே போகலாம், அண்ணனை கூப்பிட்டுருக்குறோம், அப்படியே போகலாங்க. வண்டி வேறு வந்துருக்குது, வேற ஆகிட்டு ஒரு தரமான பிரியாணி அப்படியே வந்துட்டாருங்க என் ஸ்குவாடு. இண்டிகேட்டர் போடுறாரு, தலைவர் வந்துட்டாருங்க. என்னடா விடுவோமா ஆரம்பிச்சுட்டோம்ல. எங்கே போக போகிறோன்னா பிரியாணி சாப்பிட தான் போகிறோம். பிரியாணியா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோடு வந்திருக்கா தெரியலடா சாமி. ஏன் ஸ்குவாடு நம்ம முன்ன சொன்னோம் இல்லைங்க, நம்ம பைபாஸ்லேருந்து இறங்கி நைட் பிரியாணி சாப்பிட போகிறோன்னு நம்ம கடைக்கு வந்துட்டோம். நீங்கள் பாருங்க கடை தெரியுது அவங்களுக்கு. எங்கள் கடைக்கு வந்துட்டோங்க. சரியான ஒரு கூட்டம். டிக்கெட்டும் தனியாக டோக்கனும் வாங்கணுமா. டோக்கன் வாங்குறது வந்து இந்த இடத்துல நினைக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கடை இருந்துச்சு, அதுக்கப்புறமா இவங்க 3 கடையாக இவங்க வளர்ந்து 3 கடையாக வந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்லாம் நம்ம வாணியம்படியில் பெருமாள்பேட்டை ஏரியாவில் ஃபேமஸ் ஆகிற கடைனா நம்ம நைட் பிரியாணி கடை தான். அண்ணன் தலைவர் எவ்வளோ பிரியாணின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு முன்னாடி லைனில் நிற்கிறாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கு, பயங்கரமான ஆளாக இருக்கே. ஒரு வழியாக பிரியாணி வாங்கி வந்துட்டோம். பாருங்கள் தலைவர் வீட்டில் சொல்லிட்டேன் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாங்கிக்கிறாரு தலைவர். வீட்டில் சொல்லிக்கிறீங்க? உண்மையிலேயே சொல்ல போனால் இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி நானும் வர்றது. வீட்டில் சொல்லுவேன் நல்லா இருக்கு, அவ்வளோதான். இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்காரு. சொன்னதே தலைவர் தான், வேற எல்லாம் வீட்டில் சொல்லியிருக்கிறேன்னு. ஆனால் பிளேட் யார்கிட்ட ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி போடுறாங்க இல்லைங்க, அந்த தட்டில் போடும்போதே அந்த சத்தத்திலே உங்களுக்கு பசி வந்து அப்படியே அங்கேயே உதிரிங்க கேரை அந்த மாதிரி. உண்மையிலே சொல்ல போனால் ஆட்டு சும்மா இருக்கான்னு சொல்லலாம்னு பார்த்தேன். நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வந்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க. நல்ல ஒரு இப்போது ரீசெண்டாக முன்ன சொன்ன மாதிரி தான் ரீசெண்டாக நம்ம வாணியம்படியில்
பெருமாள்பேட் ஏரியாவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு கடை. இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஜூஸும் சரியான சாப்பிட்டுறான். A few moments later. பாரு பீஸும் சரியான ஒரு நீங்கள் பாருங்கள் ஒரு பெரிய பெரிய பீஸாகவே வச்சுருக்கிறாங்க. ஒரு பீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அப்படியே 1/4 கிலோ அப்படி வரும் சாப்பாடு. அதுவும் இல்லாமல் இந்த பீஸை இதில் வச்சு முன்ன சொன்ன மாதிரி இந்த முட்டையை கொஞ்சம் எடுத்து இதில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம். ஓவர் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பிளேட் தாங்க வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதுவே சாப்பிட முடியல, ஏன்னா ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஒன்றே ஒன்று தான் வாங்கினோம். அவர் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டார், போதும்னு சொல்லிட்டாரு. சரி ஒரே ஒன்று போதும் வாங்கிக்கலாம்னு சொல்லி உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டோம். உங்களுக்கு ப்ரைஸு எவ்வளோன்னு சொல்ல பாருங்கள். 100 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஒரு பிளேட் வாங்கினீங்கன்னா ஒரு பிளேட் வந்து 100 ரூபா. கரெக்டாக நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே வரோம். அந்த சாப்பாடு செய்கிறாங்க அந்த குண்டா, அந்த குண்டா வந்து அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. அப்படியே நீங்கள் பாருங்கள் அப்படியே அந்த வீடியோ பார்த்தீங்களாங்க. எனக்கு கூட நம்ம அப்படியே சாப்பிட்டு எழுந்து வரோம். அந்த குண்டாவும் எல்லாம் உருட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஆளுங்க வந்துன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து காலி. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு எத்தனை மணிக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா யாராவது தெரிஞ்சிச்சுன்னா இங்கே லோக்கல் ஏரியாவுக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கூட. சரி அப்படியே முன்ன சொன்ன மாதிரி தான் ஃபோன் ரெடி பண்ணிட்டு வந்தோம். அப்படியே ஒரு விலாகாக மாறிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு விலாகாக தான் மாறிடுச்சு. அப்படியே சரி அங்கே போய் ஸ்டே பண்ணுறது இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். போய் அவங்ககிட்ட பேசலாம் தான். அவங்க எப்படி சொல்கிறது, ஆளுங்க வர அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. சரி நாங்களும் போய் பேசல. அவ்வளோதாங்க. நானும் அண்ணன் இப்போது சாப்பிட்டு போய் பெரியப்பா வீட்லேயே இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலேஜ் போய்ட்டு அப்படியே ஊருக்கு எங்கேயாவது வேறு இடத்துக்கு நெக்ஸ்ட்டு கிளம்ப வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்ஸ் கூட சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இப்போ இங்கே சாப்பிட்டாச்சு. வீட்டில் போய் இப்போ சாப்பிடலன்னு தான் கும்மா குத்துக்கு இருக்கிறது. இப்போ